புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் கோட்டை பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜெயசூர்யா. தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். தற்போது காவிரிப்பாக்கம் அடுத்த கட்டளை கிராமம் பாட்டை தெருவில் வாடகை வீடு எடுத்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கடந்த ஒரு வாரமாக வீட்டில் யாரிடமும் சரிவர பேசாத ஜெயசூர்யா மன உளைச்சலில் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வீட்டில் உள்ள தனி அறையில் தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரை மீட்ட உறவினர்கள் சிகிச்சைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஜெயசூர்யா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து காவிரிப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஜெயசூர்யாவின் செல்போனை உறவினர்கள் பார்த்தபோது ஆன்லைன் செயலி மூலம் கடன் பெற அவர் முயற்சித்தது தெரிய வந்துள்ளது. மோசடி கும்பல் ஒன்று 1,60,000 ரூபாய் கடன் வழங்குவதாக கூறி ஜெயசூர்யாவிடத்திலிருந்து 25,000 ரூபாய் போன்பே மூலம் வாங்கியுள்ளனர். ஜெயசூர்யா 25,000ஐயும் பலரிடம் கடன் வாங்கி செலுத்தியதாக தெரிகிறது. ஆனால் பணத்தை வாங்கிய கும்பல் கடன் தராமல் ஏமாற்றியுள்ளனர். நீண்ட நாட்களாகியும் பணம் வராததால் ஜெயசூர்யா அதனை கேட்டுள்ளார். மேலும் அந்த ஏஜென்ட்டிடம் தன் பணத்தை திரும்ப தர வேண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்வேன் என பலமுறை ஆடியோ மெசேஜ் அனுப்பியுள்ளார். எனினும் எந்த பலனும் இல்லாததால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். முன்னதாக தனது தாய்க்கு தன்னை மன்னித்து விடும்படி ஆடியோ மெசேஜ் அனுப்பிவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். ஜெயசூர்யாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவிரிப்பாக்கம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.